இந்த Makitaவோட 18 வோல்ட் பேட்டரி சென்னையிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. பேட்டரி தான் போச்சு, சிம்பிளாக மாற்றலான்னு பேட்டரியை சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன், ரன் ஆகலை. ஒரு பேட்டரியில் BMS எரர் காட்டுது, இன்னொரு பேட்டரியில் எந்த இண்டிகேஷனும் இல்லை. இந்த பேட்டரி மட்டும் இல்லை, இந்த டைப்பில் வர Makita பேட்டரி எல்லாத்துலேயும் BMS ஃபெயிலியர் அதிகமாக வருது. பேட்டரி சேஞ்ச் பண்ண முடியல. இந்த ஒரிஜினல் BMSும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நாம் மாற்றின பேட்டரியவே நம்ம யூஸ் பண்ணுற BMS வச்சு பிளாஸ்டிக் கேஸ்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வர ஒரிஜினல் BMSல பாசிட்டிவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் லைன் மட்டும் போதும். அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் BMSல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெம்பரேச்சர் சிக்னல் இல்லாமல் Makita மிஷின் ரன் ஆகாது. அதனால் NTCயை இந்த NTCயோட TH பின்லையும் பாசிட்டிவ்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரி கேஸையும் க்ளோஸ் பண்ண முடியுது. BMS எரர்னு வந்தனால பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது. அதனால் சார்ஜர் அசம்பிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சார்ஜர் ஓப்பன் பண்ணி எல்லா போர்டையும் எடுத்துகிட்டு இந்த 20 வோல்ட் சார்ஜர் வைக்க போகிறேன். இண்டிகேஷன் லைட்டை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர், AC சப்ளை வயர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்டரி சார்ஜ் போட்டு பார்க்குறேன், கரெக்டாக சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஃபுல்லானதும் Makita மிஷின் வச்சு ரன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணியாச்சு. இது மாதிரி என்ன மாடல் பேட்டரி மிஷினாலும் ரிப்பேர் இல்லை ஆல்ட்ரேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.